சீமான் அவர்கள் ஏன் வந்து வம்புக்கு இழுக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் மட்டும் அமைதியாக இருக்காரு சார். அவரு திருமாவளவன் வந்து என்ன ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, நீ எல்லாம் என்னை பற்றி பேசலாம் இந்த மாதிரி பேசினா அப்புறம் அவங்களும் கொந்தளிக்கிட்டாங்க சார். சரி, எடுக்கலன்னு சொல்லு. 2 சீட்டுக்கு நாங்கள் போய் பிச்சை எடுக்கல, அண்ணா அறிவியல் கக்கூசை நாங்கள் கழுவல, எங்கள் வீட்டு கக்கூசை தான் திமுக வந்து கழுவி நிற்குது, கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு டெய்லி 5-6 பேர் வந்து அம்பேத்கர் திடலில் இருக்கிற கக்கூசை கழுவிட்டு போகிறான் சொல்லு. நாங்கள் சந்தோஷப்படுறோம், வாங்கடா மாப்பிள்ள. அம்பேத்கர் ஆளுங்களுக்கு, எஸ்சி ஆளுங்களுக்கு, ஆதரவாளர்களுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுருக்க, எங்கள் ஆளுங்க மூத்திரம் பெயர்த்தை வந்து கழுவிட்டு போகிறேன்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம் சொல்லுங்க. அதானே அவர்கள் பேச முடியாத விஷயங்களே அவர்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? எஜமானர் மேலே இருக்கிற போது கீழே இருக்கிற 4 கால் குலைக்குதா இல்லையா? அப்படிதான் நீங்கள் நடக்கிறீங்க. நீங்கள் சொல்ல பர்மனெண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்னது இது? இங்கன்னா ஜனநாயக சக்தியில் இருக்கிறாங்களா இல்லையா? சார், நீ அந்த மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் நிற்க வேண்டாம், ஆனால் அதை எப்படி கொச்சப்படுத்துறீங்க?